மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சென்னை ஐஸ் ஹவுஸ் பள்ளிவாசல் முன்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து நடத்திய வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் 1 கோடி கையெழுத்தை பெற வேண்டும் என்ற இலக்காக வைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கையெழுத்து இயக்கம் சென்னை ஐஸ் ஹவுஸ் பள்ளிவாசல் முன்பு நடைபெற்றது. மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முகமது நௌஷத் அலி தலைமையில் நடைபெற்ற இந்த கையெழுத்து இயக்கத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி கொறடா அசன் மௌலானா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமிய சகோதரர்களுடன் வாக்கு திருட்டுக்கு எதிராக கையெழுத்துக்களை பெற்றார். இதில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் எஸ் முகமது நௌஷத் அலி, அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் சிந்துஜா ராஜு, ரகுமான் கான், சேப்பாக்கம் தொகுதி முன்னாள் தலைவர் ஷாகிப் அக்பர், மாவட்ட துணைத் தலைவர் சதாம், மாவட்ட பொதுச் செயலாளர் இம்ரான், துறைமுகம் தொகுதி தலைவர் கடல் தமிழ்வாணன், எஸ்.கே. நவாஸ், மணிபால், மணவாளன், அப்துல் ரகுமான், சையது சதாம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இன்னைக்கு பாசிச பாஜக அரசு எலெக்ஷன் கமிஷனும் ஒன்றா சேர்ந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டதை கண்டித்து இன்னைக்கு ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை உருவாக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இயக்கம் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களையும் மாவட்டங்கள் வாரியாக நடந்துட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 1 கோடி கையெழுத்துகள் வாங்கக்கூடிய ஒரு தருவையில் இன்னைக்கு மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக வேலுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடன் சேர்ந்து இன்னைக்கு ஐஸ் ஹவுஸ் பகுதியில் கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம்.